இங்கே ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்கிறதாகவும் வில்லேஜில் இறந்து போகிற எல்லாரோட மண்டை ஓட்டையும் அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு. டெட் பாடி இருக்கிற இடம் இருக்குது அதுக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு வரதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் தமிழ் நோமாக். இன்னைக்கு நம்மளோட பாலி சீரீஸில் நம்ம வந்து உபுட்ல தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலியில் எக்கச்சக்கமான பேர் வந்து ஹிந்துசம்மை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய கோயில்கள் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் இதே பாலியில் நிறைய ட்ரைபல் பீப்புளும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே உபுட்லேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் இங்கே ஒரு ட்ரைபல் வில்லேஜ் இருக்கிறதாகவும் அவங்களோட ட்ரெடிஷன் படி அவங்க வில்லேஜில் இறந்து போகிற எல்லாரோட மண்டை ஓட்டையும் அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகுபடுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களோட கல்ச்சரும் ட்ரெடிஷனும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால இது என்னென்னு போய் பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு. ஸோ இந்த vlog பாலியோட ஒரு ட்ரைபல் வில்லேஜை போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒருவேளை என்னோட வீடியோஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். வாங்க போவோம். ஸோ காய்ஸ், நம்ம ரூம்லேருந்து கிளம்பலாம். இப்போ ஒரு வழியாக நம்ம இந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்தாச்சுங்க. இந்த நம்ம வந்துருக்கிற ட்ரைபல் வில்லேஜுக்கு பேர் வந்து ட்ரூனியான் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்லேயே இந்த இடம் வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு வரதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டைரக்ஷன் வந்து தெரியல இந்த இடத்துக்கு எப்படி வரதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் கூகுள் மேப்ஸ் வந்து ட்ரூனியான் வில்லேஜ் அப்படின்னு போட்டோம். ட்ரூனியான் வில்லேஜ்னு போட்ட உடனே கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் காமிச்சிச்சு. ஸோ உடனே வந்து ஓகே லொக்கேஷன் தான் காமிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக எதுவும் வந்து யார்ட்டையும் கேட்டுக்கல, லோக்கல் பீப்புள்லாம் பேசல, நேராக ஸ்கூட்டர் ஓட்டிட்டு நாங்கள் பாட்டு வர ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% இது ரீச் பண்ணிட்டோம். ஒரு 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக ரொம்ப மோசமாகிட்டு ரோடு. ஏற்கனவே கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாகிடுச்சு, போகவே முடியல. அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்கிட்ட விசாரிச்சு தான் சொன்னாங்க, இதுக்கு மேலே வந்து ஸ்கூட்டரில் போக முடியாது, இதுக்கப்புறம் வந்து ஹைக் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து அந்த நாங்கள் கூகுள் மேப் போட்ட இடம் வந்து ட்ரூனியான் ஹில் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து வில்லேஜ் இருக்கிறது வந்து மலை அடிவாரத்தில் தான் இருக்கான். நாங்கள் வந்து இப்போ வில்லேஜுக்கு வந்த வழி இல்லாமல் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு மலைக்கு பின்பக்கமாக போயிட்டோம் வந்து கூகுள் மேப் சொன்ன வழிப்படி. ஸோ அங்கேருந்து ஹைக் பண்ணி கீழே வரணும்னா வில்லேஜுக்கு அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்கே ஒரு 1 மணி நேரம் நடக்கணும். அப்புறம் அங்கேருந்து வந்து கீழே 2 மணி நேரம் நடக்கணும்னு சொன்னதுனால எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆன்லைன்லலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். அப்புறம் லோக்கல் பீப்புளையும் பேசினதுக்கப்புறம் கடைசியாக என்ன முடிவு பண்ணோன்னா, மலையை மறுபடியும் ஸ்கூட்டரால் சுற்றி வந்து இந்த பக்கமாக லேக் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து அங்கே ரிசர்ச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ லேக் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. வந்து அப்புறம் அங்கே ஒரு லோக்கல் பர்சனை பார்த்து எங்களை அந்த ட்ரூனியான் வில்லேஜ் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு கேட்டப்போ அவங்க வந்து ஒரு போட்டுக்கு வந்து 800,000 இந்தோனேஷியன் ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம், நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வரலாம் அப்படின்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஒரு பர்சனுக்கு 400,000 இந்தோனேஷியன் ரூபாய் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணோம். அவர் கடைசியாக ஒரு 350,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் அக்ரி பண்ணிவிட்டு நேராக இப்போ வந்து நம்ம ட்ரூனியான் வில்லேஜில் லேண்ட் ஆகிட்டாங்க. இந்த இடத்துக்கு வரதே வந்து இவ்வளோ பெரிய கதையாயிடுச்சு. ஸோ இந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ தூரம் இருக்குங்க வந்து இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. சரி வாங்க போயிட்டு இந்த வில்லேஜை பார்ப்போம். Oh, this is the new ceremony. Yes, new bamboo, new dead bodies. You can look. New dead body. Oh, so many monkeys. Shopee for your camera. With the dead not smell because I have the tree, yeah. Sorry, maybe. No, not dead body. Can we go closer?
ஸோ கைஸ், இப்போ நான் வந்து இந்த ட்ருன்யான் வில்லேஜில் தான் இருக்கேன். இந்த இடம் வந்து இந்த வில்லேஜோட சாக்ரெட் செமெட்டரி இருக்கிற இடம் வந்து எனக்கு பின்னாடி வந்து நீங்கள் நிறையா வந்து மரங்களானவில் வந்து குடில் மாதிரி இருக்கிற ரீஜன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்துலேயும் வந்து இந்த வில்லேஜில் இருந்த உங்களோட வந்து டெட் பாடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒருத்தரோட வந்து வச்சுருக்காங்களாம். ஸோ நீங்கள் இடத்துல பார்க்கலாம், அந்த இடத்துல நிறையா பூ இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு முன்னாடி நேற்று தான் வந்து செரிமனிலாம் வந்து ஃபினிஷ் பண்ணி ஒருத்தரோட டெட் பாடி வந்து வச்சுட்டு போயிருக்காங்களாம். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இந்த பாடியை வந்து அனிமல்ஸ்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அழகாக அப்படி மேலே மரத்தில் வந்து குடில் மாரி அடித்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு வந்து பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஊரில் இருக்கிற மக்களோட காலங்காலமாக அவங்க பின்பற்றிட்டு இருந்திருக்கிற ஒரு கல்ச்சர்னு கூட சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம ஊரெலாம் வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா மண்ணில் போட்டு பதப்போம், அப்படின்னா வந்து நெருப்பை போட்டு எரிச்சிருவோம். இவங்களோட கல்ச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ்லேயே போட்டுட்டு போயிடுறது தான். இவங்க நீங்கள் நினைக்கலாம், என் கண்ணுக்கு பின்னாடி இந்த கேமராக்கு பின்னாடியே வந்து எக்கச்சக்கமான பாடி இருக்குது, இந்த இடம் வந்து அவ்வளோ மோசமாக நாரலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சுத்தமாக ஒரு ஸ்மெல் கூட இல்லைங்க. இந்த இடம் வந்து நார்மலாக இப்போ நம்ம ஒரு இடத்துல என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்குது. இங்கே தான் வந்து இந்த ஊர் மக்களோட பிலீஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ இப்போ நான் கேமரா திருப்பினேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய மரம் ஒன்று இருக்குது. இந்த மரத்துக்கு பேர் தான் வந்து ட்ருன்யான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து பாலினீஸில் வந்து வாசனை தரக்கூடிய மரம் அப்படின்னு வந்து டிரான்ஸ்லேட் ஆகுமா. ஸோ இந்த ஊர்க்காரனோட பிலீஃப் என்ன அப்படின்னா, இந்த மரத்துலேருந்து வர நல்ல ஸ்மெல்லை வந்து இந்த பாடியிலேருந்து வர பேட் ஸ்மெல்லை வந்து கிட்டத்தட்ட கேன்சல் அவுட் பண்ணிடுது. வந்து உண்மையிலேருந்து அந்த இடத்துல இன்னும் பேசும்போது ஒரு செமெட்டரியோ இல்லை ஒரு அடக்கம் பண்ணுற இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லைங்க. ஏன்னா சுத்தமாக ஒரு வாசனை கூட இல்லை. வந்து அவ்வளோ வந்து நார்மலாக இருக்குது இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஊரில் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த மரத்துக்கு பக்கத்தில் வச்சிடறது தான் அவங்களோட ட்ரெடிஷன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்கச்சக்கமான வந்து குப்பமேடு மாதிரி இருக்குது. இங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த டெட் பாடி இருக்கிற இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக குப்பமேடு மாதிரி இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எனக்குலாம் வந்து என்னடா இந்த இடத்துல குப்பையை கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து குப்பை ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டு வச்சுருவாங்களா, அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிலீஃப் படி. அதனால தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒரே குப்பமேடு மாதிரி கிடக்கு. இங்கே இருக்கிற எல்லா ஜாமானும், ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு வெசலு, இல்லை வந்து செருப்பாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து இங்கே இறந்தவங்களோட பொருள் தான் இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஊர்க்காரனோட பிலீஃப் படி இதை யாருமே வந்து தொடமாட்டாங்களாம். இது எத்தனை நாள் இங்கேயே கடந்தாலும் இது இங்கே தான் இருக்கும். ஏன்னா வந்து அதை தொட்டால் வந்து கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்க யாருமே வந்து தொடமாட்டாங்களாம். அது எனக்கு பின்னாடி தான் வந்து இறந்தவங்களோட எலும்பு குடுகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 7-8 குடில் தான் இருக்குது. கொஞ்ச நாளில் வந்து இந்த குடில் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாரோட குடில் வந்து ஃபுல்லாகவே நல்லா டீகம்போஸ் ஆகிடுச்சோ அவங்களோட மண்டையை மட்டும் எடுத்து தலைக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு மற்ற போன்ஸ் வந்து இந்த குப்பமேட்லேயே வந்து தூக்கி போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல புதுசாக இருக்கிற ஒரு பாடியை கொண்டு வந்து வச்சுருவாங்களாம். இதுதான் அவங்க வந்து சைக்கிளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பழம், அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே காட்டில் இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வில்லேஜுங்க அது. ஏன்னா அந்த நம்ம சொன்னோம்லாம் வந்து அந்த ட்ருன்யான் அப்படின்ற ஒரு மரம் பாலியில் மொத்தமாகவே இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மரம் வளருதான். அவங்க வந்து 2-3 இடத்துல வந்து பழைய காலத்தில் அந்த மரத்தை வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது எங்கேயுமே வளரல, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வில்லேஜ் வந்து இங்கேயே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் இங்கேயே அவங்களோட அந்த கல்ச்சரல் இதெல்லாம் வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல வெறும் செமெட்டரி மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம போட் எடுத்துகிட்டு வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ நம்மளுக்கு போட்டிருக்கிற பேக்கேஜில் வந்து அவர் போகிற வழியில் இந்த வில்லேஜை காமிப்போம், அங்கே போய் இறங்கி அங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி போகிறப்ப இந்த வில்லேஜ் அது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ நம்ம போட் காய் சொன்ன மாதிரியே வந்து போட்டை நிப்பாட்டிட்டாருங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த சைடில் தெரிகிறதாங்க அந்த ட்ருன்யான் வில்லேஜ். ஸோ இங்கே தான் வந்து அந்த ட்ரைபஸ் அந்த மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சமாக காசு கண்டதுனால நம்மளால் வந்து அது வில்லேஜ் உள்ளே கூட்டிகிட்டு போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து கோயிலெலாம் தெரியுதுங்க. ரொம்ப ப்ளசன்ட்டான வில்லேஜ் இது. ஸோ காய்ஸ், திருப்பி வந்து இந்த போட் இருக்கிற ஜெட்டிக்கு திரும்பி வந்தாச்சு. நம்மளோட மொத்த ட்ரிப் முடிஞ்சிருச்சு. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க இன்றைக்கி. அந்த வில்லேஜ் கொஞ்சம் சீக்கிரமாக தேடி கொஞ்சம் அலையாமல் இருந்திருக்கலாம். பட் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி தாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் ஸ்கூட்டர் ஓடி போன இடம்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. மலை மேலே செம்மையான வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரி இடங்களை தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்கூட்டர் ஓடிட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க ஆகிடுச்சு இந்த வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ மறுபடியும் இங்கேருந்து நான் உபுடுக்கு கிளம்பி போன நேரம் வந்துருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து சந்திக்கிறேன். இது தமிழ் நம்ம சைனிங் ஆஃப். டாடா பை பாய், பீஸ் அவுட். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் மறக்காதீங்க.